ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி தெற்கு மன்னார் வளைகுடா கடற்கரை அருகே நடைபெற்ற மனிதாபிமான செயல் ஒன்று இன்று முழு மாவட்டத்தையும் பெருமைப்பட வைத்துள்ளது. கரைவலை மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த அப்பகுதி மீனவர்களின் வலையில் அழிவின் விளிம்பில் உள்ள கடல்வாழ் உயிரினமான அரிய வகை சித்தாமை ஒன்று சிக்கியுள்ளது. அந்த ஆமையின் வாயில் இரும்பு தூண்டில் மாட்டிய நிலையில் அது போராடி கொண்டிருந்தது. வலையில் சிக்கிய பிற மீன்களை முதலில் பிரித்து பாதுகாத்த மீனவர்கள் பின்னர் அந்த ஆமையை மிகுந்த கவனத்துடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். வாயில் சிக்கிய தூண்டிலை அகற்ற முயன்றும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் உடனடியாக முதலுதவி செய்து கடலிலேயே விடுவது பாதுகாப்பானது என்று முடிவு செய்தனர். அதன் பிறகு சிகிச்சை செய்து உயிருடன் இருந்த ஆமையை அவர்கள் பாதுகாப்பாக மீண்டும் மன்னார் வளைகுடா கடலுக்குள் விடுவித்தனர். மீனவர்கள் கூறுகையில், மீன்பிடி தூண்டிலில் மீனை மாட்டி கடலுக்குள் வீசும்போது அந்த இரும்பு தூண்டில் ஆமையின் வாயில் பதிந்திருக்க கூடும் என்பதால் அது பல நாட்களாக அவதிப்பட்டு வந்திருக்கலாம் என தெரிகிறது. தூண்டில் ஆமையின் வாயில் ஆழமாகப்பட்டதாலும் உணவு தேடல் சிரமமாகி உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த மீட்பு காட்சிகளை அப்பகுதி மீனவர்கள் வீடியோவாக பதிவு செய்து வலையில் சிக்கும் கடல் ஆமைகளை மீண்டும் பாதுகாப்பாக கடலில் விடுங்கள் என்ற விழிப்புணர்வு செய்தியுடன் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். அந்த வீடியோ தற்போது அதிக அளவில் பகிரப்பட்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் பாராட்டை பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து அறிந்த தமிழக வனத்துறை அதிகாரிகள் அழிவின் விளிம்பில் உள்ள கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பாக மீட்டெடுத்து கடலில் விடும் மீனவர்களுக்கு அரசு வழங்கும் பரிசு தொகையை இவ்வாறு செயல்படும் மீனவர்களுக்கு வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த முயற்சி மன்னார் வளைகுடாவின் உயிரியல் செழுமையை பாதுகாக்கும் சமூக பொறுப்பின் சிறந்த உதாரணம் என வனத்துறையினர் பாராட்டியுள்ளனர்.